கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரும் ஒருவேளை பரீட்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். விசேஷமாக 10th படித்து கொண்டிருக்கலாம், அல்லது 11th அல்லது 12th கவர்மெண்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபமே எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளைகளுடைய பரீட்சைக்காக தான் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் எழுதாத மற்ற கிளாஸ் பிள்ளைகளாக இருந்தால் கூட பெற்றோர்களுடைய ஜெபமே இந்த நாட்களில் அதிகமாக அவர்களுக்கு நல்ல ஞானம் வேணும், அவர்களுக்கு நல்ல கிருபை வேணும் என்றெல்லாம் சொல்லி தான் நீங்கள்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நம்ம பார்க்கின்றோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கின்றோம். ஆனால் இங்கு அருமையாக சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்குமா, அது ஞானத்தை நமக்கு டீச் பண்ணுமா, எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்ததான ஒரு அறிவு, அதாவது நமக்கு அப்படியே நம்முடைய ஆவியில் அப்படியே டீச் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையாக ஒரு வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிக்கிறாராம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கர்த்தருக்கு பயப்படாத மனுஷர்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற வழி போதிக்கப்படுவது இல்லை. அப்போ கர்த்தர் அவர் ஞானம் உள்ளவர். எந்த வழியில நம்மை நடத்தினால் நலம், நம்ம எந்த காரியத்தை எப்படி செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் அறிந்து கொள்ள, இந்த ஞானமெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி. பிரியமானவர்களே, நம்முடைய வழியிலே நாம் போகும் பொழுது அதிலே அந்த ஞானம் வெளிப்படுவதில்லை. ஆனால் கர்த்தர் தருகின்ற ஞானத்தோடு நம்முடைய ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதிலே ஞானம் விளங்குகின்றது, அதிலே வெற்றி விளங்குகின்றது, அதிலே பிரயோஜனம் உண்டாகின்றது. இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறத விட ஒன்று ஜெபம் பண்ணணும் கட்டாயம். எல்லாருமே, எல்லா தேவ பிள்ளைகள், எல்லா பெற்றோர்களுமே என்ன ஜெபிக்கணும்னா, தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதை நம்ம போதிக்க வேண்டும். அப்போ உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுத்து அதிலே நீங்கள் நடத்தும் பொழுது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞானம் உள்ளவர்களாக வெளிப்படுவார்கள். அவங்க ஞானம் உள்ளவர்களாக பிரகாசிப்பதை நீங்கள் பார்க்கலாம். தானியேலையும் அவருடைய சேர்ந்த 3 நண்பர்களையும் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஞானம் அதிகமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். இந்த ஞானம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள அதிகமாக இருந்தது. அந்நிய தேசத்திலும் கூட நல்ல அரண்மனை ஆகாரம், ராஜா உண்கிற ஆகாரம் கொடுக்கப்பட்டால் கூட அதில் அவங்க தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்து எந்த விதமான அப்படிப்பட்ட காரியங்களினால ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அளவிற்கு நல்ல போஷாக்குள்ள உணவு பதார்த்தங்கள் கொடுத்தாலும் அதில் ஏதாகிலும், அதாவது மதுபானம் சம்பந்தமானது அல்லது தகாத இறைச்சிகள் இது மாதிரி இருக்கும் என்று சொல்லி அவங்கள அஞ்சி அதை வேண்டவே வேண்டான்னு தொடுவதற்கு பயந்து அவங்க ஒன்லி பருப்பு கீரையை மட்டும் கொடுங்க, காய்கறிகளை மட்டும் கொடுங்க என்று சொல்லி தங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, அதில் நிற்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஞானம் அவர்களுக்குள்ள எப்படி வருது? எந்த ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தப்படாதது தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ இதெல்லாம் சாதாரணமாக வர்றதில்ல. நம்ம எந்த அளவு கர்த்தருக்கு பயந்து 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 வாழ்கிறோமோ
அந்த அளவு கர்த்தர் நமக்குள்ளே அவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு வைத்து கொண்டே இருக்கின்றார். இந்த வசனத்தின் அடுத்த பகுதி, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த ரெண்டும், இந்த வசனத்தில் இருக்கிற இந்த ரெண்டு சொல்லப்படுகிற ரெண்டு காரியமும் ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் உள்ளது தான். ஏன்னா தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பயந்து தான் இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஞானம் போதிக்கப்படுகிறது, ஞானம் தங்குகின்றது. கர்த்தருக்கு பயப்படுதலையும் தாழ்மையின் குறித்து அருமையாக இன்னொரு வசனம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இது பார்த்தீங்களா, இங்கேயும் தாழ்மையையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அழகா வாழ்க்கையில் மேன்மையும் மகிமையையும் மேன்மையையும் அடைந்து கொண்டே போகலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரே சிறு பிராயத்தில் இருந்தே ஆண்டவரே கற்றுக் கொடுக்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, அதனாலே அவர்களுக்கு ஞானம் உண்டாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவரே பிரயாசப்படுவார்களாக. இதோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தகப்பனை எல்லாவற்றிலும் உமக்கு முன்பதாக தாழ்மையோடு விளங்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.